கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலே தேவன் உங்களிடமிருந்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உபாகமம் 15:5 கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஒரு நல்ல வார்த்தை. கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நீ இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவாய் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நீ வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டு வளர்வாய் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, உன்னை மேலும் 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 உன்னை ஆசீர்வதித்து உன்னை மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல உன்னை உயர்த்த போறேன். அதாவது உயர 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 எல்லாரும் உங்க உயர்வை பார்த்து அண்ணாந்து பார்த்து எப்படி இந்த அளவுக்கு டெவலப் பண்ணானா, எப்படி முன்னேறினா என்று சொல்ற அளவுக்கு கர்த்தர் இந்த நாளிலே மென்மேலும் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண போறார். இதுதான் கர்த்தருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நடங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை நடத்துவார். தேவனுக்கு மகிமை. நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளில் நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்க, உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, தானியேலின் தேவனே, சாத்ராக் மேசாக் ஆபத்நேகோ தேவனே, ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அவளோடு இருந்து அவளை கொண்டு பெரிய காரியங்களை செய்த நீர் அல்லவா. ஆண்டவரே, தாவீதிலிருந்து தாவீதை உயர்த்தினவரே, யாக்கோபிலிருந்து யாக்கோபை உயர்த்தினவரே, ஆண்டவரே, வெறுமையாக போன அந்த யாக்கோபு 2 பரிவாரம் திரும்பி வர செய்தரே. அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் எடுத்து போடுங்க தகப்பனே. குறிப்பாக இந்த நாட்களிலே இந்த கடன் பிரச்சனை மாற வேண்டும் தகப்பனே, பொருளாதார தடைகள் மாற வேண்டும் தகப்பனே. வாழ்ந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி, பெருகும்படி மேலான காரியங்களை செய்யுங்க தகப்பனே. அப்பா, உங்களுடைய இரக்கமும் உங்களுடைய தயமும் ஒவ்வொரு குடும்பத்தில் கடந்து வரட்டும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் பெண் பிள்ளைகளை வீட்டில் வச்சிருக்கிற தாய்மார்கள் படுகிற வேதனை நீ அறிவீரப்பா. ஆண்டவரே, ஏற்ற வேலையிலே நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னீங்களே ராஜா. உங்களுடைய பிள்ளைகள் திருமண வயது வந்த உடனே உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை நடத்தி வைக்கும்படியான கிருபையை தாங்க தகப்பனே. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு எலீசரை அனுப்பி ஆண்டவரே கத்தா ஈசாக்கு பெண்பாக்க அனுப்பினது போல ஆண்டவரே நீர் ஆண்டவரே நீ போ தூதர்கள் செய்து முடிப்பார்கள் என்று சொன்னீங்களே. அந்த எலீசருக்கு ஆபிரகாமாய தேவன் சொன்னது போல, ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னது போல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பேசுங்க தகப்பனே. ஆண்டவரே, பணிவுடைய தேவதூதர்கள் இறங்கி இந்த வேலையை செய்யும்படி சொல்லுகிறேன் தகப்பனே. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியம் கைகூடி வரட்டும் தகப்பனே. ஆண்டவரே, தேவரை செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆண்டவரே, எல்லா தடைகளும் நீக்கி போட்டு அற்பத்தை நடப்பாங்க. உடைய கரம் கூட இருந்து எல்லையை பெரிதாக்கி ஆசீர்வதித்து தீங்கு அணுகாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். தைரியமாக இருங்க. தேவனுக்கு மகிமை.